அனைவருக்கும் வணக்கம். நான் நேற்று சமீபத்தில் ஒரு காணொளி ஒன்று பார்த்துருந்தேன். இது பழைய காணொளி தான். சகோதரி மதிவதனி அவர்கள், திமுகவில் இருக்க மதிவதனி அவர்கள் ஒரு டிபேட்ல பேசுறாங்க. அதாவது லிவிங் டுகெதருடைய வாழ்க்கை முறையை பற்றி அவர்கள் பேசுறாங்க. கருப்பழனியப்பன் தான் அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் நிகழ்வுக்கு. அதுல அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சங்க இலக்கியத்துல குறுந்தொகையில வர ஒரு பாடலை சொல்லி இந்த பாடல்லையே உங்களுக்கு லிவிங் டுகெதர் லைஃப் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால லிவிங் டுகெதர்னா நீங்க பதற வேணாங்க, அது சங்க இலக்கியத்திலிருந்து தமிழர்கள்ட்ட இருக்கிற ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த காணொலி பார்த்தோன்னா ஒரு அதிர்ச்சி, ஒரு ஆச்சரியம். ஏன்னா சங்க இலக்கியத்துல லிவிங் டுகெதர் இருந்தது அப்படின்னு சொல்லி இவங்க தமிழர்கள் இருந்த உறவு முறைகளை கொச்சப்படுத்துறாங்களோ. ஏன்னா சங்க காலத்துல இந்த மாதிரியான ஒழுக்கக்கேடான முறைகள் தமிழர்கள்ட்ட இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு எண்ணம் தோன்றுனுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன பாட்டுக்கான பொருளை நாமளும் தேடி பார்த்தோம். அந்த அம்மா சொல்றதுக்கு எதிர்மறையான சிந்தனையாக அந்த பாட்டுல கொடுத்திருந்தாங்க. அது என்ன பாடல்ங்கிறதோ அதோடைய பொருள் என்னங்கிறது இப்ப நம்ம பார்த்துடலாம். குறுந்தொகையில 40வது பாடல். யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அறியதும் செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே. குறுந்தொகை 40வது பாடல். இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் யாருன்னு தெரியாது, எங்க அப்பாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் எந்த உறவின் வழியுமே உறவினர் கிடையாது. அவ்வளவு ஏன் நீயும் நானும் கூட இதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை. அப்படி இருந்தாலும் உன்னை கண்டவுடன் ஒரு செம்மண்ல மழை பெஞ்சா அது எப்படி அந்த மண்ணும் தண்ணி கலந்துறதோ அது மாதிரி உன்னை கண்டதும் நான் காதல் கொண்டு உன் மீது அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. இந்த பாட்டுல எங்க லிவிங் டுகெதர் வருது? உனக்கு குறைந்தபட்சம் தமிழ் அறிவு இருந்து நீ கூகுள்ல படிச்சிருந்தா கூட இந்த பாட்டு உனக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த பாட்டு என்ன சொல்லுது? தமிழ் சமூகத்துல உடன்போக்கு என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கு ஓடி போயிட்டாருன்னு நம்ம கொச்சைப்படுத்துறோம்ல, அந்த உடன்போக்கு முறை இருந்ததற்கான சான்றாக இந்த பாடல் நீங்க எடுத்துக்கலாம். இன்னொரு சான்று என்னன்னா, இந்த பாட்டின் மூலம் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, தமிழர்கள்ட்ட அகமன முறை அப்படிங்கிறது இல்லாம ஒருத்தர் விரும்பினா திருமணம் செஞ்சக்கூடிய முறையும் இருந்ததற்கான சான்றாக இந்த பாட்டை நீங்க எடுத்துக்கலாம். அப்போ இந்த பாடல் வேற என்ன சொல்ல வருதுன்னா, இப்ப இன்னைக்கு ஒரு திருமணம் பண்றாங்கன்னா சாதி பார்த்து மதம் பார்த்து வரதட்சணை பேசி பண்ற இன்றைய காலகட்டங்கள்ல நம்ம இருக்கோம். ஆனா இன்றைய காலத்து திருமணங்கள்ல விரும்பினவங்கள ஓடி போய் திருமணம் பண்ணி நம்ம சொல்றோம். அதை அந்த காலத்துல உடன்போக்கு என்று அழகான தமிழ் சொல்ல சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் குறுந்தொகை இன்னொரு பாட்டு சொல்லுது, ஒரு குடும்பத்திலிருந்து தலைவன் மீது காதல் கொண்டு ஒரு பெண் அவனோட உடன்போக்கு மேற்கொண்டு விட்டால் திரும்ப அவளை தன் குடும்பத்தோடு சேர்த்து வைக்க ஒரு தாய் போராடுறா பத்தியா, அந்த தாய குறுந்தொகை நற்றாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது. அப்போ தமிழ் சமூகத்துல பண்பாடும் ஒழுக்கக்கேடும் எதுவும் இல்லை, பண்பாடு சிறந்த பண்பாடா இருந்ததுங்கிறதுக்கான சான்றுகள்ல இந்த பாட்டை ஒண்ணு சொல்லலாம். இந்த பாட்டின் மூலமாக தமிழ் சமூகத்தில் அகமனை முறை தான் கட்டாயங்கிற அமைப்பு இல்லைங்கிறதும், சாதிய சாதிய ஒடுக்குமுறைகளோ சாதி ஏற்றத்தாழ்வும் இல்லை என்பதற்கு இந்த பாட்டு நீங்க ஒரு சான்றா எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டா, உன்னை பார்த்தேன், நீ இந்த சமூகம் தெரிஞ்சிச்சு அதனால உன்னை காதல் பண்ணணும்னு சொல்லி வரல, உன்னை பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருச்சு நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த பாட்டு தமிழ் சமூகத்தில் அகமனை முறை இல்லை என்றும் சாதிய ஏற்றத்தாழ்வு இல்லை என்றும் பெண்களுக்கு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தகுதியும் திறமையும் இருந்தது, பெண் அடிமைத்தனம் இல்லை என்பதற்கு சான்றாக இந்த ஒரு பாட்டை சொல்லலாம். இந்த ஒரு பாட்டுல இத்தனை தமிழ் சமூகத்தில் இத்தனை வரலாறு இருக்கு. ஆனா மதிவதனைக்கு மட்டும் காதுனா வேது வெதிரிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பாட்டை ஒரு காதல் திருமணத்தை படிச்சா இந்த அம்மாக்கு என்ன தோணுதான்? லிவிங் டுகெதர் தோணுதான். சரி, லிவிங் டுகெதர்னா என்ன? உனக்கு விளக்கம் ஏதாவது தெரியுமா? ஒருவர் திருமணம் செய்து கொள்ளாமல் இன்னொரு நபருடன் குடும்பம் நடத்தி அந்த குடும்பம் நடத்தும் முறையில் அவர்களுக்கு 1 ஆண்டோ 2 ஆண்டு கழிச்சு உடன்பாட்டு ஏற்பட்ட பின்னாடி திருமணம் செய்து கொள்வதுதான் லிவிங் டுகெதர். இதுல உனக்கு அது மாதிரி சொல்லியிருக்கா? 2 வருடங்களாக இவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் கணவன் மனைவனாக சேர்ந்து வாழ்ந்தார்கள் அப்படின்னு பாட்டுலயே வருதா? பாட்டை உனக்கு ஒழுங்கா படிக்க தெரிஞ்சா படி, இல்லைன்னா விட்டுட்டு போ. தேவையில்லாம தமிழ் சமூகத்திலே வரலாறு திரிக்கிறது, கெடுக்கிறது, கொச்சைப்படுத்துறது, இந்த மாதிரி ஈவே ராமசாமியோடைய பேத்திகள் தான் தமிழ் சமூகத்தை நாசம் பண்றாங்கிறத இந்த இடத்துல நான் வன்மையா கண்டனத்தோட பதிவு செஞ்சுக்கிறேன்.